நீங்க நிலம் மற்றும் வீட்டுக்கான சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா விவரத்தை தெரிஞ்சுக்கொள்ள தமிழக அரசு பட்டா வரலாறு அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்க இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது நிலம் உள்ளிட்ட சொத்துக்களின் பட்டா வரலாற்றை தெரிந்து கொள்ள புதிய சேவையை தமிழக அரசு துவங்க போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வீடோ இல்லை நிலமோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய மொத்த இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை யார் வச்சுருந்தாங்க, அந்த வீடு யார் பேரில் இருந்துச்சு, எவ்வளோ இடம் இருந்துச்சு, அந்த நிலத்து மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இல்லை வந்து பார்த்தா ஏதாச்சும் அடமானம் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனை ஈஸி வில்லங்க சான்று மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பட் இப்போ தமிழக அரசு பட்டா வரலாறு அப்படின்ற ஒரு புதிய சேவையை வந்து துவங்க போகிறாங்க. இந்த சேவையில் என்னமான யூசஸ் இருக்க போகுது அப்படின்னா, பட்டா வரலாறு சேவை மூலம் 2014ஆம் ஆண்டு முதல் ஒரு சொத்து யார் யார் வசம் இருந்தது, தற்போது இருக்கிறது என தெரிந்து கொள்ள முடியும். ஸோ 2014 முதல் அந்த சொத்து யார் யார்கிட்டேருந்து பரிமாற்றமாச்சு, யார் வாங்கினாங்க, யார் விற்றாங்க, எவ்வளோவுக்கு வந்து விற்றாங்க, அந்த சொத்து மீது அடமானம் இருக்கா, ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஈஸிக்கு பதில் இந்த பட்டா வரலாறு மூலமாக பட்டா பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேவையை வந்து தொடங்குறாங்க. இந்த சேவை எப்போ அமலுக்கு வருது அப்படின்னா அடுத்த மாதம் வந்து தமிழகத்தில் ஒரே ஒரு தாலுக்கில் மட்டும் முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் அமல்படுத்துகிறாங்க. அந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வாயிலாகவே பட்டா வரலாறு தெரிந்து கொள்ளலாங்க. கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இந்த பட்டா வரலாறை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.